ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிலா இருந்துட்டு அவங்க அப்பா வீட்டில் இருந்து ரொம்பவே கோவமாக வெளியே போயிடுறாங்க. நிலா கூடவே சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் இவங்க 4 பேருமே நிலா கூடவே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, வீட்டுக்கு போன உடனே நம்ம நிலா இருந்துட்டு சோழன் கிட்டே, இங்கே பாருங்க சோழன், அப்பா இப்படி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்கள் எனக்காக எவ்வளோ பொறுத்து போயிருக்கீங்க. ரொம்ப சாரி சோழன், என்னால் தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. என்னால் நான் இங்கே வந்த நாள்லேருந்து என்னால் ஏதோ ஒரு கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சுட்டே இருக்கீங்க. ரொம்ப சாரி சோழன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட ரொம்பவே சந்தோஷமாக இருந்தீங்க. அந்த சந்தோஷத்தை எதுக்காக கெடுக்கணும் தான் நான் அமைதியாக இருந்தேன். உங்கள் அப்பா இப்படி பேசினப்பா கூட அதனால தான் நான் அமைதியாக இருந்தேன் நிலா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலா இருந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக நம்ம சோழனை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பல்லவன் இருந்துட்டு, இங்கே பாருங்க நீங்கள் இந்த வீட்டுக்கு திரும்பவும் வரமாட்டீங்கன்னு நினச்சேன் தெரியுங்களா, நான் ரொம்பவே பயந்துட்டேன் அண்ணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருடா பல்லவா, நீ என்ன சொன்னாலும் நான் இந்த வீட்டில் வந்திருப்பேன்டா, உனக்காக நான் இந்த வீட்டில் இருப்பேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம பல்லவன் இருந்துட்டு, எனக்கு தெரியும் அண்ணி நீங்கள் வந்துடுவீங்கன்னு, ஆனால் உங்கள் அப்பா பண்ணதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே பயமாயிருச்சு தெரியுங்களா. நீங்கள் இல்லைனா இந்த வீடு என்ன இருக்குமோ நினச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கா அண்ணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சேரன் இருந்துட்டு, இங்கே பாருப்பா, நீ எதை நினச்சும் கஷ்டப்படாத, இனிமே உன்னோட வேலையை மட்டும் பாரு. நீ வேலைக்கு போகணும்னு சொன்ன இல்லையா, இப்போ உனக்கு சீக்கிரமா நல்ல வேலை கிடைக்கும்பா. நீ சீக்கிரமா ஒரு வேலைக்கு போயிட்டு உன்னோட ஆம்பிஷன் எல்லாம் நீ நிறைவேற்றணும்ப்பா. உன்னோட கனவு பெருசு, நீ அதை நோக்கி நகருப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நிலா இருந்துட்டு ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டு, என் வீட்டில் இருக்கிறவங்க என்ன வீட்டிலேயே அழைச்சி வைக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா நீங்க என்னோட ஆம்பிஷன் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதை நீ செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. நீங்க என்ன எனக்கு யாருன்னே தெரியாது, ஆனா நீங்களே என் மேலே இவ்வளோ அக்கறையா இருக்கீங்க. ஆனா என்னை பெத்த அப்பா இருந்துட்டு என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னா அப்படின்ற மாதிரி சேரன் கிட்ட சொல்லவும், பாண்டியன் இருந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க எதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா உங்க கூட நாங்க எல்லாருமே நிப்போம். நீங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சாதிங்க. இப்போ உங்க அப்பா பண்ணதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்லவும், நம்ம நிலா இருந்துட்டு யாருன்னே தெரியாது, இவங்கெல்லாம் நம்ம மேல எதுக்காக இவ்வளோ பாசத்தை கொட்டுறாங்களேன்னு தெரியலையே, எல்லாம் இருந்துட்டு ரொம்பவே தகட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சோழன் மேல நம்ம நிலாக்கு இருந்துட்டு ஒரு ஃபீலிங் ஆரம்பிக்குது. நம்ம சோழனை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம நிலா இருந்துட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டியனுக்கு ஆனது இருந்துட்டு நிறைய வாய்ஸ் நோட் அமைச்சிருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் ஒவ்வொன்றா கேட்க ஆரம்பிக்கிறாரு. கேட்ட உடனே நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு ரொம்பவே தலைவலி பிடிச்சிக்குது. ஏன்டா இவ்வளோ லவ் பண்ணணும்னு நினைக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ வாய்ஸ் நோட் அமைச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா கோவத்தோட வானதிக்கு கால் பண்ணி, உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, எந்த சுச்சுவேஷனை தெரியாம நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, உன் கூடவே இருப்பாங்களா, உன் கூடவே பேசிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதிய பயங்கரமா திட்டி விட்டுறாரு. இனிமே கடப்பக்கம் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு வானதிய பயங்கரமா கத்தி விட்டுறாரு. இதெல்லாம் பார்த்தா நம்ம பல்லவன் இருந்துட்டு, என்னென்ன வானதிக்கும் உங்களுக்கும் சண்டையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லடா பல்லவா, நேற்று எத்தனை முறை ஃபோன் பண்ணிட்டே இருக்கான், நான் தான் என்ன வேற யாரு கூட நான் சுத்தின்னு இருக்கேன்னு சொல்றாடா, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் எப்படா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு மேல என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வேற எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.